ஒன்று சேர்ந்தது ஒருமித்த சக்தி. இனி ஒளி வீசட்டும் தமிழ்நாட்டின் வெற்றி. முரசு தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், நம் தமிழ்நாடு வெல்லட்டும். முரசு தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், நம் தமிழ்நாடு வெல்லட்டும். இசையட்டும் முழங்கட்டும் முரசு, நம் திசை மாற்ற வந்ததப்பா ஒரு அரசு. இரு பெரும் தலைமைகள் கைகோர்க்க இந்த இணையற்ற தமிழ்நாடு இன்று சிறக்க. அன்னி தலைமையில் அணிவகுப்போம், நாம் அதிகார பாதையில் நடை போடுவோம். முரசு கொட்டட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், நம் தமிழ்நாடு வெல்லட்டும். திராவிட மண்ணின் உரிமையை காக்க இப்போ நாங்கள் இந்த போராட்டம் வந்து டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணுறோம். சோழாந்தரம் தொகுதியில் உள்ள மணடிமங்கலத்துக்குரியது ஐயப்பநாயக்கம்பட்டியில் உள்ள டாஸ்மார்க் கடை தேவர் காலனி கிட்ட இருக்குது. ஸ்கூல்ல இருந்து எல்லாமே பக்கத்தில் இருக்குது. கோயில் ஸ்கூல் எல்லாருமே குடிக்கிறாங்க. பிளாக்ல 24 ஹவர்ஸுமே இங்கே வந்து விற்கிறாங்க. எல்லா பேருமே பாட்டில் வந்து விற்கிறோன்னு ஒரு பாட்டில் 10 ரூபான்றக்காக பாட்டில் பிறக்கி கூட அதையும் இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே குடிச்சு யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க. எல்லாருமே வீட்லயே படுத்துக்கிறாங்க. ஒய்ஃப் எல்லாரும் சண்டை போடுறாங்க. குழந்தைகளை யாருமே பார்க்கவே மாட்டாங்க. குடிக்கிறது வேலையா இருக்கு. அப்படியே வேலைக்கு போனாலுமே வேலைக்கு போற காசு எல்லாமே குடிக்கிறதுக்கு தான் செலவு பண்றாங்க. வேலைக்கு போன்ற யாருக்குமே அந்த அக்கறை வர மாட்டேது. அப்படி இருக்கவங்க கல்யாணமும் குழந்தையும் யாருமே வச்சுக்க கூடாது. எல்லாருமே அந்த தப்பு தான் பண்றாங்க. எல்லாருமே இப்பயுமே இந்த டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ண சொல்லி எவ்வளவோ போராட்டம் பண்ணியாச்சு. இன்ன வரைக்குமே இந்த டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணல. எல்லாமே இப்பயுமே வந்து நாங்க சிஎம் சார் நம்பி தான் இந்த போராட்டமே வச்சிருக்கோம். நாங்க அவரை நம்பி தான் நாங்க ஓட்டு போட்டு எல்லாமே ஜெயிக்க வச்சிருக்கோம். சிஎம் சாருக்கு இது வந்து கண்டிப்பா சேரணும் இந்த நியூஸ் வந்து. இல்லைன்னா வந்து 31ஆம் தேதி வந்து டாஸ்மார்க் வந்து உடப்போம் எல்லாருமே. நாங்க வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம். நாங்க அதனால வந்து அடிப்போம். இனிமேல் வந்து எவனுமே குடிக்கிற வந்து அது மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும். எல்லாருமே வந்து குடிச்சிட்டு வந்து குடும்பத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க. தெருவில் படுக்கிறது, ஊரால கூட சண்டை போடுறது எல்லாமே இந்த வேலையை தான் பாக்குறாங்க. அதனாலதான் குடும்பமே எவனும் பார்க்க மாட்டாங்க. அது இருக்கக்கூடாது. அது இருக்கனாலதான் பல குடும்பம் கெடுது. குழந்தைய கூட கெடுறாங்க. சின்ன பசங்க கூட குடிச்சு 10 வயசு குழந்தை 15 வயசு குழந்தை எல்லாருமே குடிக்கிறாங்க. 30ஆம் தேதி கடை எடுக்கலன்னாப்பா 3 வருஷமா இதைத்தான் சொல்றாங்க. 15 நாள் 1 மாசம் 2 மாசம் கடை கொடுத்து இப்ப அரசாங்கம் வண்டி வந்து அங்க போலீஸ் வண்டி கூட எங்க பாதுகாப்பு வந்தது ஒயின் ஷாப் பாதுகாப்பு பண்ணி நின்றுகிட்டு இருக்கு. 30ஆம் தேதி எடுக்கலன்னா கடை உடைப்போம். உடைக்க யார் தடுக்க வந்தாலும் தடுக்கிறாலே உடைப்போம், அடிப்போம், அடிச்சு நொறுக்குவோம். முதல் ஸ்கூலுக்கு தான் சார் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். என்னன்னு கேளுங்க, தாமதரம்பட்டி, மண்ணாடிமங்கலம், என்னுடைய ஆள்புரம் 3மே லேடிஸ் பொம்பளை பிள்ளைங்க தான் அதிகமாக இங்கே படிக்குதுங்க. அந்த படிக்கும்போது பிள்ளைங்க காலையில் தைரியமாக வந்துடுதுங்க. ஆனால் சாயந்தரம் போகும்போது பயந்து போகுதுங்க. பஸ்ஸை ஒரு நேரம் விட்டுருதுங்க. பஸ்ஸை ஒரு நேரம் விடும்போது நடந்து போகும்போது அவ்வளோ ஒரு கூச்சமாக இருக்கு. இங்கிட்ட அசிங்கமாக பேசுகிறாங்க. நடுவில் போகும்போது அந்த பேரண்ட்ஸ் இதனாலே ஸ்கூலை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. கலர் ஸ்கூலில் அதிகமாக பிள்ளைங்க படிக்க மாட்டுது. எங்கள் ஸ்கூல் வந்து விளையாட்டில் ஃபர்ஸ்ட்டு லேடிஸ் பிள்ளைங்க தான் அதிகமா, பொம்பளை பிள்ளைங்க தான் மாநில ஸ்டேட் அளவுக்கு போயிருக்கு. தயவு செய்து இந்த ஒயின் சாப்பிடுறீங்கன்னா எங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தயவு செய்து இதை எடுத்துருங்க. சிஎம் சார் வரைக்கும் கொண்டு போங்க. இது அவருக்காண்டி தான், இது அவர்கிட்ட போகணும் தான் இன்னைக்கு போராட்டமே நடத்திருக்கோம். எல்லாருமே சிஎம் சார் அவர்களுக்கு வணக்கம். எங்களுடைய கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் கடையாவரம் கரையாம்பட்டி 2 ஊர் குழந்தைகளும் அந்த ஒயின் ஷாப்பை தாண்டி தான் கண்டிப்பாக அந்த பக்கம் வரணும். சாயந்தரம் 5 மணிக்கு ஸ்டடி விட்டு போனோம்னா அந்த குழந்தைகளை இந்த ஊருக்காரங்க தான் பாதுகாப்பாக அந்த ஒயின் ஷாப்பை தாண்டி கொண்டு வந்து விட்டுட்டு வராங்க. அந்த தாய்மார்கள்லாம் எங்கள் குழந்தைகளுக்காக அந்த ஒயின் ஷாப்பை எடுத்துருங்க. ஸ்கூல் பக்கத்தில் இருக்கு. அதனால உங்களுக்கு தான் ஒரு உதவியாக கேட்குறோம். பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கிறதுனால